ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி. ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு டார்க் சாக்லேட் பாதி எடுத்திருக்கேன், பட்டர் பாதி எடுத்திருக்கேன். ஏன்னா மீதி பாதி வந்து ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன், அதுக்காக வச்சுக்கிட்டேன். இப்போது இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்க போகிறோம். அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பவுல் எடுத்து மேலே வச்சுக்கலாம். கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணாதீங்க, வெடிச்சிடும் சம்டைம்ஸ். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ அடுத்து மீதியை ரெடி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லாத காரணத்தால் நம்ம ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் இருக்க க்ரீம்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொக்கோ பவுடர் இருந்தால் நீங்கள் கொக்கோ பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இருந்தது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது அவ்வளோதான், சாக்லேட் லிக்விட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்ய போகலாம் வாங்க. இப்போ அதுக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை சளிச்சுக்கோங்க. எல்லாமே இதில் சளிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம எக் இல்லாமல் பண்ண போகிறோம். அதனால் 2 கரண்டி குழிக்கரண்டியில் 2 கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இது கடையில் விற்கும், நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கி இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ரொம்ப கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதையும் இப்போ சளிச்சு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் ரொம்ப டேஸ்டியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மில்க் வச்சு நம்ம லிக்விடாக கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்க எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வித்தவுட் ஓவன் வித்தவுட் எக் ப்ரௌனி தான் பண்ணுறோம். நல்லா கரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த சாக்லேட்ஸ் எடுத்து மேலே ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி விடுங்க. உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருந்தால் கூட போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாக்லேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் சாக்லேட் சாப்பிங்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், உள்ளேயும் ஆட் பண்ணிக்கலாம், வெளியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, அதனால நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறதுக்கு அடியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சதுரமான கப்பு ஆறு கேக் ட்ரேலாம் இருக்குது, அதில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா தட்டி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் செட் ஆகிக்கும். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால இந்த டைம் கொஞ்சம் சேர்த்து பண்ணலான்னு இன்னொரு பாக்ஸில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டு செட் ஆனதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் ஆர் இந்த மாதிரி டைரி மில்க் இருந்தால் அதை கூட கட் பண்ணி நீங்கள் மேலே போட்டுக்கலாம். வால்நட்ஸ், முந்திரி எது வேணால் போட்டுக்கலாம். வால்நட்ஸ் போட்டால் வால்நட்ஸ் ப்ரௌனி, சாக்லேட்ஸ் போட்டால் சாக்லேட் ப்ரௌனி, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 2 கப்லேயும் அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ குக்கரில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நல்லா இதாகிடுச்சு. அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே எடுத்து 2 கப்பையும் வச்சுட்டு விசில் போடாமல் 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். இது ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். மேபி வேகாமல் இருந்தால் இன்னொரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் வெந்துருச்சு. 45 மினிட்ஸுங்கிறது எனஃப் தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.